Hello everyone, welcome to Gayatry's Cookbook. இந்த வீடியோவில் மாங்காய் யூஸ் பண்ணி எப்படி வத்தக்குழம்பு பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து மாங்காய் பழமாக இல்லாமல் நல்ல புளிப்பு மாங்காவாக யூஸ் பண்ணினோன்னா வத்தக்குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. அது சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கணும். வெந்தயமும் உளுத்தம்பருப்பும் செவக்க வறுந்ததும் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இந்த வெங்காயமும் வதங்கினதுக்கு அப்புறமா மாங்காவை பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு வதக்கணும். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 3 டீஸ்பூன் சாம்பார் பவுடர். இந்த சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அந்த சாம்பார் பொடி வந்து கருகின ஸ்மெல் வந்துடும். ஸோ சாம்பார் பொடி போட்ட உடனேயே ஒரு லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கினது உடனேயே புளி தண்ணி விட்டுறணும். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு நல்லா கெட்டியாகி மேலே பபிள்ஸ் வர வரைக்கும் கொதிக்க விடணும். இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக வெல்லத்தை பொடி பண்ணி இதோட கலக்கலாம். அது வேண்டாம், இனிப்பு வேண்டான்றவங்க அதை போடணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க, மாங்காய் வத்தக்குழம்பு ரெடி. 20 நிமிஷத்தில் இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.